மண்டே மார்னிங் வாரத்தில் முதல் நாள் துவரம்பருப்பு போட்டு தான் சாம்பார், இல்லைன்னா கெட்டிப்பருப்பு பண்ணுறது. அது ஏன்னு தெரியல, மைண்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து பருப்பு போட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற 6 நாளுமே என்ன மனசுக்கு அப்போ டக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி பொரியல், ரசம் இந்த மாதிரி பண்ணிடுறது. இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கிடச்சிச்சு, அதனால் வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார், கூடவே வந்து மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே வந்து அரிசி ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். காலையில் சைடில் உளுந்துமே ஆட்டை போட்டாச்சு இட்லிக்கு. அது ஒரு சைட் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சைட் முருங்கைக்காய் சாம்பாருமே ரெடி ஆயிடுச்சு. அது பூசணிக்காய் எப்பயுமே செய்யும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும், குலையாமல் நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து தான் வந்து பொரியல் பண்ணுவேன். இந்த தடவை சூப்பராக வந்துருச்சு பொரியல். சாப்பிட்டு இட்லிக்கு அரிசியுமே நல்லா ஆடிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். 10 மணிங்கிறப்ப மாவும் அரைச்சாச்சு, சமையல் வேலையுமே முடிஞ்சிருச்சு.